டேய் குப்பா சுப்பா, எங்கடா இருக்கீங்க? எனக்கு ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆச்சு. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. சொல்லுங்க எஜமா, இதோ உள்ள வேலையா இருந்தேன் எஜமா. அவனை எங்கடா அப்பனா? எஜமா இதோ வந்துட்டேன். சர்ற, நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு வேற ரொம்ப டைம் ஆச்சு. நான் வேற வெளிநாடு போறேன். நான் வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாசமாவது ஆயிரும். அதனால நீங்க வந்து நம்ம தோட்டத்தை, வீட்டை, அப்புறம் நம்ம வளர்க்குற நாய்க்குட்டியை எல்லாத்தையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கிடுங்கப்பா. சாவி இருந்தாங்க பிடிங்க, உங்க கையில வச்சுக்கிடுங்க. டேய் சுப்பா, ஏதோ வெளிநாடுங்கிறடா. நமக்கு தெரிஞ்சது ராம்நாடு தான்டா. ராம்நாடா இருக்குமோ? ராம்நாடு ரொம்ப பக்கம்டா. இது ராம்நாடா இருக்காது, வயநாடா இருக்கும். டேய் அங்க என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க சாவியை வச்சுக்கிடுங்கடா. வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பாப்போம், நான் போயிட்டு வரேன். சரிங்க எஜமா, பத்திரமா பாத்துக்கிறோம் எஜமா. ஆமா எஜமா. எப்பா ஓனர் கிளம்பிட்டாருப்பா. ஒரு மாசத்துக்கு வர மாட்டாரு. ஜாலி தான், நம்ம கையில தான். வீடே ஃபுல்லா நம்ம கையில தான். நம்ம ராஜ்யம் தான். ஜாலி பண்றோம். ஆமாக்குப்பா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். முதல்ல பிச்சை துறப்போம். அதுக்குள்ள வந்து ஃபாரின் சரக்கு இருக்கும், அதை எடுத்து அடிப்போம்டா. டேய் சுப்பா, சும்மா இரு. சரக்கெல்லாம் வேண்டாம். ஃப்ரிட்ஜில் பழம், பெப்சி, ஜூஸ் எல்லாம் நிறைய இருக்குடா. அதை ஃபர்ஸ்ட் குடிப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதெல்லாம் குடிக்கணும். பழம் மட்டுமா? எல்லாமே நமக்கு தான்டா. நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்றோம். ஹலோ, சுப்பனா? ஆமாயா, சுப்பன் தான் பேசுறேன். டேய், நான் இங்க முதலாளி இங்க ஊருக்கு வந்துட்டேன்டா. நீங்க அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்கா? தோட்டத்தை பாத்தீங்களா? அதுக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்துனீங்களா? அப்புறமா நாய்க்குட்டியை பாத்தீங்களா? வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கீங்களா? எப்படிடா? ஆமா ஏச்சம்மா, முன்னாடி இருந்ததோட இப்போலாம் வீட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். நீங்க வேணா கூட ஒரு மாசம் இருந்துட்டு வாங்களேன். டேய், அப்புறம் நான் அங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்லல ஏச்சம்மா, நீங்க அங்க உங்க குடும்பத்தோட ஜாலியா இருப்பீங்களே, அதனால சொன்னேன். சரிடா சுப்பா, நான் அப்புறம் பேசுறேன். நான் வைக்கேன். டேய் சுப்பா, ஓனர் என்னடா சொன்னாங்க? வேற என்ன கேட்க போறாரு? நம்மளை பத்தியும் வீட்டுல ஒழுங்கா வேலை பாத்தீங்களான்னு தான் கேட்டாரு. டேய் அதெல்லாம் விடுடா, அது போட்டும். நம்ம நேற்று ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணியாச்சு. இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். கிச்சனில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். ஆமாடா குப்பா, நீ சொல்றது கரெக்டு தான். இன்னைக்கு கிச்சனுக்குள்ள போவோம். கிச்சனுக்குள்ள பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இன்னும் நிறைய பண்டை இருக்குடா. இன்னைக்கு கிச்சனை தம்ஸ் அப் பண்றோம். எப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. என்ன டேஸ்ட்! அப்பா இப்படி சாப்பிட்டதே கிடையாது. சரியான டேஸ்ட். இனிமே உட்காந்து சேர்த்து அந்த டிவியை போட்டு பார்ப்போம். ஆமாடா குப்பா, அந்த டிவியை போடு பாப்போம். சரிடா, ஃபர்ஸ்ட் அந்த நாடகத்தை போட்டு பார்ப்போம். நாடகமா? பாட்டியாடா குப்பா நீ? நாடகம்லாம் பாட்டி தான்டா பாப்பாங்க. நம்ம குத்துச்சண்டை பாப்போம் என்ன? சரிடா, நீ சொன்ன அந்த குத்து சண்டையே பார்ப்போம். He's going to cash in the Money in the Bank contract. Oh! To the Superman punch from out of nowhere. And another one to Lesnar. And Lesnar's in trouble. Roman Reigns taking advantage with the third. And the Beast is down. And now Roman Reigns. Lesnar, a spear to the champion. Brock is stunned. ஐயோ, டிவி உடைச்சு போட்டோமே. இனிமே என்ன செய்யன்னு தெரியலையே. ஓனருக்கு என்ன பதில் சொல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல குப்பா, டிவி தானே. இப்போதைக்கு இந்த டிவியை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஓனர் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்க. ஓனர் வரதுக்கு முன்னாடி இதை வந்து ரிப்பேர் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் போட்டு பயப்படாதடா குப்பா. டேய் குப்பா சுப்பா, இங்க வாங்கடா. எப்படிடா இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சே. நல்லா இருக்கும் ஏஜமா. நீங்க எப்படி இருக்கீங்க? வெளிநாட்டுல உங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அவங்களும் உங்களை ரொம்ப கேட்டாங்க. சரி, ரொம்ப நாளாச்சு நம்ம ஊரில் உள்ள நியூஸ்லாம் பார்த்து. பேப்பரும் பார்க்க முடியல. அதனால் இப்போ என்ன செய்யணும்னா டிவியை போடுங்க. நம்ம வந்து டிவியில் வந்து இப்போ என்னென்ன நியூஸ்லாம் நடக்குங்கிறத பார்க்கணும். டிவியை போடணுமா? ஏஜமா, நீங்களே இப்போ தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வேற ரொம்ப டயர்டாக இருக்கும். முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க ஏஜமா. டிவிலாம் பிறகு பாருங்க.
என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா? பரவாயில்லையடே நீங்கள். பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு வந்து ரெஸ்ட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு முதல்ல டிவியை தான் பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. அதனால் முதல்ல டிவியை போடுங்க. என்னடா நீங்கள் டிவி ஆன் பண்ண சொன்னால் நீங்கள் திரு முழிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் மொழியே சரியில்லையே. ஏன்? சரி, அப்படி நானே போய் டிவியை போடுறேன். இது என்ன டிவி உடஞ்ச மாதிரி இருக்கு சைட்லலாம்? என்னடாச்சு டிவிக்கு? நீங்கள் எதுவும் டிவியை வந்து உடைச்சிட்டீங்களா? இல்லைன்னா வேற எதுவும் நடந்துச்சா? உங்கள் மொழியும் சரியில்லை, டிவியும் உடஞ்சிருக்கு. என்னதான் ஆச்சு? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. முதலாளி, நான் உண்மையை சொல்லிடுறேன் முதலாளி. அந்த குப்பை தான் முதலாளி டிவியை உடைச்சான். உடைச்சது இல்லாம இதை உடைச்சிட்டு உங்ககிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னா முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நானாடா உடைச்சேன்? நீ இப்படி எண்ணெயை மாட்டி குடிக்க முதலாளி கிட்ட. நீ தானடா உடைச்ச, இப்படி எண்ணெயை சொல்றிய நீ? முதலாளி, அந்த குப்பன் சொல்றதை நம்பாதீங்க. நான் உங்ககிட்ட உண்மையை மாத்திரம் தான் சொல்லுவேன். அந்த குப்பன் தான் முதலாளி டிவியை உடைச்சான். சாமி சத்தியமா சொல்றேன் முதலாளி, நான் எதுவுமே பண்ணல முதலாளி. எல்லாமே அந்த சுப்பன் தான் முதலாளி பண்ணான். குப்பன் சுப்பன், நீங்க 2 பேருமே மாத்தி நீங்க பொய் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. 2 பேருமே நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மை சொன்ன மாதிரியே தெரில. அதனால எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையும் போயிட்டு, உங்க மேல நான் வச்சிருந்த அந்த பாசமும் போயிட்டு. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேருமே வேலையை விட்டு போயிருங்க. எனக்கு வந்து யார் இதுல கரெக்டான ஆளு, யார் தப்பான ஆளுங்கிறது எனக்கு உண்மையிலே தெரில. அதனால 2 பேருமே நான் வேலையை விட்டு தூக்கிடுறேன். 2 பேருமே நீங்க வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருங்க. ஏன்னா 2 பேரும் உங்களே நீங்க மாத்தி போய் சொல்றதுனால நீங்க தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு நீங்க தேவையே இல்லை. ஐயோ முதலாளி, எங்களை வேலையை விட்டுலாம் தூக்கிறாங்க முதலாளி. உண்மை சொல்லிடுறோம் முதலாளி. ஐயோ முதலாளி, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் முதலாளி உடைச்சோம் டிவியை. நீங்க 2 பேர் தான் சேர்ந்து டிவியை உடைச்சங்கிறது எனக்குமே தெரியும். அங்க பாருங்க ஹாலில் நான் வந்து இங்கே கேமரா வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதில் நான் வந்து நீங்கள் டிவியை உடைச்சதையும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒட்டினதையும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனது கொண்டு நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட இருந்தும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தும் என்ன பண்ணிட்டீங்க? கடைசியில் என்னையே நீங்கள் ஏமாத்துறீங்க. உங்களுக்குள்ள வந்து உண்மையே இல்லை. இப்போ வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னான்னு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லை முதலாளி, நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி என்னை மன்னிப்பு கேட்கீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்ன பண்ணா என்ன? நான் உங்கள் முதலாளி தானே. நீங்கள் என்கிட்ட உண்மையாக இருந்திருக்கணும்ல. சரி, நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். நீங்கள் இப்போ வந்து உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டீங்க. நானுமே உங்களை மன்னிச்சிடுறேன். இனிமேல் நீங்கள் வந்து எனக்கு உண்மையாக இருக்கணும். நான் உங்ககிட்ட விரும்புறது அதுதான்.